இன்றைய முக்கிய செய்திகள். 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் போர் பாதுகாப்பு ஒத்திகை. மக்களுக்கு பயிற்சி அளிக்க நாடு முழுவதும் முன்னேற்பாடுகள் தீவிரம். முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்புக்கு அனுமதி வழங்க கேரளாவுக்கு உத்தரவு. பலமாக இல்லை என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி. சாதிவாரி கணக்கெடுப்புக்கான நடைமுறையை திட்டமிட வேண்டும். அனைத்து கட்சிகளுடன் மோடி பேச்சு நடத்த கார்கே வலியுறுத்தல். வணக்கம். நாடு முழுவதும் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பெஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் பலியானார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து, பாகிஸ்தானிலிருந்து அனைத்து இறக்குமதிக்கும் தடை, பாகிஸ்தானியர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் வெளியேற்றம் என பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. அடுத்த கட்டமாக ராணுவ நடவடிக்கையில் இறங்கி தீவிரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்த இந்தியா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தான் மீது இந்திய படைகள் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் போரின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகையை நாளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 244 ராணுவ மாவட்டங்களில் நடைபெறும் இந்த ஒத்திகையின் போது போர் பதற்ற சூழலின் போது மக்களை எப்படி பாதுகாப்பது, தாக்குதலில் இருந்து எவ்வாறு தப்பிப்பது உள்ளிட்ட ஒத்திகைகள் நடத்தப்படும். இந்த ஒத்திகையை முன்னிட்டு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் தீவிர வாகன சோதனையில் பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். புகழ்பெற்ற தால் ஏரியில் படகுகளில் சென்று மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் ஒத்திகை நடத்தினர். போர் நடைபெறும் போது பதுங்கு குழிகளில் எப்படி ஒளிந்து தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து ஜம்மு காஷ்மீரில் பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. ठीक है, और उसके बाद आराम से புதுச்சேரி, கொச்சி, திருவனந்தபுரம், விசாகப்பட்டினம், ஹைதராபாத், டெல்லி, மும்பை, பாட்னா, சண்டிகர், போர்ட் பிளேயர், ஷிம்லா, அனந்த்நாக் உள்ளிட்ட 244 ராணுவ மாவட்டங்களில் நாளை ஒத்திகை நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம், சென்னை விமான நிலையம், ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை, மணலி பெட்ரோலிய நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போர் பாதுகாப்பு ஒத்திகை குறித்து பிரதமர் திரு மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் ஆலோசனை நடத்தினார். இதேபோல மாநில உள்துறை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினார். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இதுபோன்ற போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. அதன் பிறகு 54 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் போர் பாதுகாப்பு ஒத்திகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டின் கோரிக்கையை 2 வாரங்களில் கேரள அரசு செயல்படுத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை பராமரிப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் இன்று நடைபெற்றது. அப்போது முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு என்பது அச்சமூட்டுவதாகவே உள்ளதாக கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் திரு மேத்யூ நெடும்பரா கூறியதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அணை விவகாரம் தொடர்பாக மிகைப்படுத்தி பேசி அச்சமூட்ட முயற்சிக்க வேண்டாம் என எச்சரித்தனர். முல்லைப் பெரியாறு மேற்பார்வை குழு கூட்டம் நடத்தப்பட்டதா என மத்திய அரசின் வழக்கறிஞரிடம் அவர்கள் விசாரித்தனர். அதற்கு அவர் முல்லைப் பெரியாறு அணை மற்றும் பேபி அணை பலப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தமிழக அதிகாரிகளுக்கு உரிய அனுமதியை வழங்க கேரளாவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலில் அனுமதி அளித்த கேரளா பின்னர் மறுத்து வருவதாகவும் கூறினார். கண்காணிப்பு குழு கூட்டம் மற்றும் 2 மாநில அரசுகளின் கூட்டத்தில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றால் மத்திய அரசு முடிவு எடுக்க வேண்டியதுதானே என்று வினவிய நீதிபதிகள் முல்லைப் பெரியாறு மேற்பார்வை குழு உள்ள போது அந்த குழுதானே உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். இதையடுத்து அணை பிரச்சனை நீண்டு கொண்டே வருவதால் புதிய அணை கட்டுவது ஒன்றே தீர்வு என்று கேரளா அரசின் வழக்கறிஞர் கூறியதை நிராகரித்த நீதிபதிகள் அணை பாதுகாப்பு குறைபாடாக உள்ளது என்று தொடர்ச்சியாக கூறும் நீங்கள் அணை பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க மறுப்பது ஏன் என்று கேட்டனர். பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முதலில் அனுமதி வழங்குங்கள், அதற்கு பிறகு அணை பலமாக உள்ளதா இல்லையா என்பது குறித்து பார்க்கலாம் என்றும் அவர்கள் கூறினர்.
1000 ஆண்டு கட்டுமானங்கள் எல்லாம் பாதுகாப்பாக உள்ளதால் அணையின் பாதுகாப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற நீதிபதிகள் முல்லை பெரியாறு அணையை பராமரிக்க மேற்பார்வை குழு ஏப்ரல் 25ஆம் தேதி வழங்கிய பரிந்துரைகளை 2 வாரங்களில் செயல்படுத்த கேரளாவுக்கு உத்தரவிட்டு வழக்கை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் பிரதமர் திரு மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்பட வேண்டும் என்று வெறும் மேம்போக்காக அறிவித்தால் மட்டும் போதாது என்று குறிப்பிட்டுள்ளார். உரிய திட்டமிடல் மூலம் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று திரு கார்கே வலியுறுத்தியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது கேட்கப்படும் கேள்விகளை தொகுத்து முன்கூட்டியே வெளியிட வேண்டும் என்று திரு மல்லிகார்ஜுன கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வெறும் எண்ணிக்கையிலானதாக இருக்கக்கூடாது என்றும் சமூகத்தில் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தையும் அவர்களின் சமூக பொருளாதார நிலையையும் உயர்த்துவதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இடஒதுக்கீடு உள்ளிட்ட மத்திய மாநில அரசுகளின் அனைத்து சலுகைகளும் கிடைக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்க வேண்டும் என்று திரு கார்கே குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டு சட்டங்கள் பல்வேறு சமூக மக்களுக்கு உரிய முக்கியத்துவத்தையும் பாதுகாப்பையும் அளித்து வருகின்றன என்று கூறியுள்ள அவர், இதுபோன்ற நிலை தொடர நாடு முழுவதும் உரிய முறையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீட்டு சட்டங்களை அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் சேர்த்து பாதுகாப்பு வழங்கப்படுவதைப் போல மற்ற மாநிலங்களின் சட்டங்களையும் 9வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கேள்வி தொகுப்புகள் உருவாக்குதல் மற்றும் கணக்கெடுப்பு முறையில் தெலுங்கானா மாடலை பின்பற்ற வேண்டும் என்று திரு கார்கே கூறியுள்ளார். இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பு 50% என்பதை நீக்க வேண்டும் என்றும் தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ்டி, எஸ்சி, ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் அரசியலமைப்பு சட்டம் 15 உட்பிரிவு 5ஐ அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சி பிரதிநிதிகளின் கூட்டத்தை கூட்டி அவர்களது கருத்துக்களையும் கேட்டறிந்து அனைத்து சமூக மக்களுக்கும் அவர்களுக்கான உரிமை மற்றும் பாதுகாப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு கார்கே கேட்டுக் கொண்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிராக கேரள அரசு தொடர்ந்துள்ள வழக்கை வாபஸ் பெற மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 2020ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு கூட ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் திரு RN ரவி நீண்ட காலமாக கிடப்பில் போட்டு வைத்தார். இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பத்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் கடந்த மாதம் 8ஆம் தேதி வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கினர். 2வது முறையாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தந்திருக்க வேண்டும் என்றும் அதற்கு பதிலாக குடியரசுத் தலைவருக்கு அவற்றை அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அரசியலமைப்பின் 200வது பிரிவின்படி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குதல், ஒப்புதல் வழங்காமல் இருத்தல் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தல் ஆகிய 3இல் ஒன்றைத்தான் ஆளுநர் தேர்வு செய்ய முடியும் என்று கூறி அதற்கு கால நிர்ணயம் செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மசோதாக்கள் மீது 1 முதல் 3 மாதங்களுக்குள் ஆளுநர் தமது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்றும் மசோதாக்களை நிராகரிக்கும் வீட்டோ அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டைப் போலவே கேரளாவிலும் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 8 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் அம்மாநில ஆளுநர் முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். இதனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் கேரள அரசு தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் திரு நரசிம்மா, திரு ஜாய் மால்ய பக்ஷி ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு கே வேணுகோபால், ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் கடந்த மாதம் 8ஆம் தேதி வழங்கிய தீர்ப்பு அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என்பதால் இந்த வழக்கே தேவையில்லாதது என்று கூறி அதனை திரும்ப பெறுவதாக கூறினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, தமிழக அரசின் வழக்கும் கேரள அரசின் வழக்கும் வேறுபட்டவை என்றும் எனவே வழக்கை வாபஸ் பெற அனுமதிக்க கூடாது என்றும் கூறினார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் தீர்ப்பு விவரங்களை ஆய்வு செய்து வருவதால் வரும் செவ்வாய்க்கிழமை வரை வழக்கு விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கை வாபஸ் பெறும் உரிமை கேரள அரசுக்கு உண்டு என்று கூறியதுடன் வழக்கு விசாரணையை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.
அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் நல்லாட்சி தொடரும் என்பதை தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை காட்டுவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாளையுடன் தமது தலைமையிலான திராவிட மாடல் அரசு 4 ஆண்டுகளை நிறைவு செய்து 5வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக தெரிவித்துள்ளார். கொள்கை ரீதியாக நமக்கு எதிரானவர்கள் ஆள்கின்ற மாநிலங்கள் கூட திராவிட மாடல் அரசின் திட்டங்களை பின்பற்றும் வகையில் முன்னோடியான அரசாக தமிழ்நாட்டை 4 ஆண்டுகளில் உயர்த்தியிருப்பதாகவும், நாடு போற்றும் சாதனைகளுடன் 5வது ஆண்டில் திராவிட மாடல் அரசு பெருமிதத்துடன் அடியெடுத்து வைப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். 6 முறை ஆட்சி செய்த கிடைத்த வாய்ப்புகளில் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்து ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறும் வகையிலான திட்டங்களை நிறைவேற்றி நவீன தமிழ்நாட்டை திமுக அரசு கட்டமைத்தது என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், 7வது முறையாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போவதும் திமுக தான் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். அரசியல் எதிரிகளால் திமுக ஆட்சியை குறை சொல்ல முடியாததால் அவதூறு சேற்றை வீசுவதாகவும், அதிகார அமைப்புகளை ஏவி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ள திரு ஸ்டாலின், இந்த பூச்சாண்டிகளுக்கு மிரள திமுக அடிமை கட்சியல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த 505 வாக்குறுதிகளில் பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும், நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளும் இருப்பதை மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். அவற்றையும் நிறைவேற்றுவதில் தாம் உறுதியாகவே இருப்பதாக தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், இனி ஓராண்டு காலம் திமுகவினருக்கு தேர்தல் பணிகளே முதன்மையானதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுக்கூட்டங்களில் 4 ஆண்டுகால திராவிட மாடல் அரசின் சாதனைகளையும் மக்கள் பெற்றுள்ள பயன்களையும் எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள அவர், அரசின் சாதனைகளையும் அவற்றின் பயன்களும் ஒவ்வொரு வாக்காளரிடமும் போய் சேர வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். ஒற்றையானை நடமாட்டத்தால் தொட்டபெட்டா காட்சி முனை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் உதகை சென்ற சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் சில நாட்களாக முகாமிட்டிருந்த அந்த யானை 15 கிராமங்களை தாண்டி தொட்டபெட்டா காட்சி முனை பகுதிக்கு நேற்று மாலை வந்தது. யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட 40க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் முயன்றனர். ஆனால் உதகை நகருக்குள் வந்த யானை மீண்டும் தொட்டபெட்டா சென்றது. இதையடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இன்று தொட்டபெட்டா காட்சி முனைக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். தொட்டபெட்டா செல்லும் சாலை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தொட்டபெட்டா தான் இது மெயின் பிளேஸு. இந்த பிரச்சனை 2 நாளாக ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் இதை சரி பண்ணாதது வந்து எல்லாருக்குமே ஏமாற்றமாக தான் இருக்குது. இங்கே வர எல்லாருமே ரிட்டர்ன் போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வருத்தத்தை அளிக்குது. ஊட்டியில் தொட்டபெட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் பார்க்க முடியல. ஏமாற்றத்தோடு திரும்புகிற மாதிரி யானைகள்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபேமிலியோடு வந்திருந்தோம். எல்லோரும் லீவுக்காக இங்கே வந்து நல்ல ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தோம். பட் இதை மட்டும் பார்க்க முடியலன்ற வருத்தத்தோடு திரும்பி போகிற மாதிரி இருக்குது. யானையை ட்ரோன் மூலம் தேடி வரும் வனத்துறையினர் அதற்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்துள்ளனர். இதனிடையே கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியில் யானை கூட்டம் முகாமிட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். பள்ளங்கி கோம்பை பகுதியில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் ஒரு வாரத்திற்கு மேலாக முகாமிட்டுள்ளதாக கூறும் கிராம மக்கள் யானை கூட்டத்தை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். திருச்சூர் பூரம் விழாவை ஒட்டி வண்ணமயமாக நடைபெற்ற குடை மாற்றும் நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருச்சூர் பூரம் திருவிழாவை இன்று அதிகாலை 5 மணிக்கு கனிமங்கலம் சாஸ்தா கோவிலில் தொடங்கியது. 8 கோயில்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளை அலங்கரிக்கப்பட்ட யானைகள் ஏந்தி வடக்குநாதன் சிவன் கோவிலுக்கு சென்றதை தொடர்ந்து வழிபாடு நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அங்குள்ள இளஞ்சி மரத்தடியில் செண்டை மேள கலைஞர்களின் இளஞ்சித்தர மேள நிகழ்ச்சி 2 மணி நேரம் நடைபெற்றது. தொடர்ந்து 30 யானைகள் எதிரெதிராக நிற்க உலக புகழ்பெற்ற வண்ணக்குடை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இரவில் கண்கவர் வான வேடிக்கை நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இனி வருவது செய்தித் துளிகள். அமெரிக்க ராணுவத்தில் உயர் அதிகாரிகள் பணியிடங்களை 20% குறைக்க அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் அறிவுறுத்தியுள்ளார். தேவையற்ற அதிகார அடுக்குகளை குறைக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதற்கு ஒரு நாள் முன்னதாக நாளை மறுதினம் வெளியாகின்றன. சுமார் 8 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ளனர். விடைத்தாள் மதிப்பீட்டில் சுமார் 46,000 ஆசிரியர்கள் ஈடுபட்டனர்.
கொல்கத்தாவில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தொடர்புடைய 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று திடீர் சோதனை நடத்தினர். வெளிநாடு வாழ் இந்தியர் இடஒதுக்கீட்டின் கீழ் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் மோசடி நடைபெறுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மதுரை ஆதீனக்கர்த்தர் மத மோதலை உருவாக்க நினைப்பதாக கூறி அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திராவிடர் பெரியார் கழகம் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே தமது காரை மற்றொரு கார் இடித்த சம்பவம் தொடர்பாக அவர் கொலை முயற்சி புகார் தெரிவித்தார். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்ட காவல்துறையினர் மதுரை ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் தான் அலட்சியமாகவும் அதிவேகமாகவும் சென்றதாக கூறினர். சம்பந்தப்பட்ட மற்றொரு கார் ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் ஆதீனத்தின் கார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத மோதலை உருவாக்கும் வகையில் மதுரை ஆதீனக்கர்த்தர் செயல்பட்டு வருவதாக கூறி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் உரிய ஆவணங்கள் இருந்தும் QR கோடு ஸ்டிக்கர்களை வழங்குவதை தாமதப்படுத்துவதாக கூறி 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்கள் நேற்று வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாள் முழுவதும் காத்திருந்ததாக தெரிவித்தனர். தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் QR கோடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே குடிமேன அள்ளி கிராமத்தில் 110 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரியில் உள்ள மீன்களுக்கு வண்ண வண்ண காய்கறிகள் உணவாக அளிக்கப்படுகின்றன. தற்போது விலை வீழ்ச்சி காரணமாக காய்கறிகளை விவசாயிகள் சாலை ஓரங்களில் கொட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஏரியை குத்தகைக்கு எடுத்த மீன் வியாபாரிகள் போச்சம்பள்ளி மற்றும் ஓசூரில் இருந்து குடைமிளகாய், சுரைக்காய், முட்டைகோஸ், வெண்பூசணி, கேரட், முள்ளங்கி உள்ளிட்டவற்றை கிலோ 25 முதல் 50 ரூபாய் வரை விலையில் வாங்கி வந்து துண்டுகளாக வெட்டி மீன்களுக்கு போடுகின்றனர். அவற்றை மீன்களும் துள்ளி குதித்து சாப்பிடுகின்றன. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 10 நாட்கள் முன்கூட்டியே தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக மே 22ஆம் தேதி வாக்கில் அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும். தெற்கு அந்தமான் கடல், தென்கிழக்கு வங்க கடலின் சில பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் மே 13ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 156 புள்ளிகள் சரிந்து 80,641 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 81 புள்ளிகள் குறைந்து 24,380 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சத்தை தொற்றுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் அதிகரித்து சவரன் 72,800 ரூபாயாகவும் 1 கிராம் 9,100 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 111 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு விவகாரத்தில் தமிழ்நாட்டின் கோரிக்கையை 2 வாரங்களில் கேரள அரசு செயல்படுத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.